இங்கிலாந்திலிருந்து 1,00,000 கிலோ தங்கத்தை கொண்டு வந்த இந்தியா. அவசரம் என்ன? மத்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் இங்கிலாந்திலிருந்து 100 டன் தங்கத்தை, அதாவது 1,00,000 கிலோ தங்கத்தை இந்தியா கொண்டு வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அண்மையில் கூறினர். இந்தியா மட்டுமல்லாமல் பல நாடுகளின் ரிசர்வ் வங்கிகள் தங்களிடம் உள்ள தங்க இருப்புகளை இங்கிலாந்து வங்கியில் சேமிப்பது பொதுவான நடைமுறையாக உள்ளது. இந்தியாவும் பெருமளவிலான தங்கத்தை இங்கிலாந்து வங்கியிலேயே சேமித்து வைத்துள்ளது. அதன்படி சென்ற மார்ச் மாத நிலவரப்படி ரிசர்வ் வங்கி 822 டன் தங்கத்தை இருப்பாக வைத்துள்ளது. இதில் 414 டன் தங்கம் இங்கிலாந்து வங்கியில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. சமீப காலங்களாக இந்திய ரிசர்வ் வங்கி அதிக அளவில் தங்கம் வாங்கி வருகிறது. இதனால் தங்க சேமிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. இந்நிலையில் குறிப்பிட்ட அளவை இந்தியாவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் ரிசர்வ் வங்கி இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே 100 டன் தங்கம் பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வரும் மாதங்களில் மீண்டும் இதே அளவு தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டுவர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரிசர்வ் வங்கி வட்டாரம் கூறுகையில் 1991க்கு பிறகு இவ்வளவு அளவிலான தங்கம் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்டது இதுவே முதல் முறை. பல்வேறு கட்ட நடைமுறைகளுக்கு பிறகே தங்கம் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக மிகுந்த பாதுகாப்புடன் கூடிய சிறப்பு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது. சென்ற 2023ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு 794.63 டன்களாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்து கூடி வந்ததை அடுத்து சென்ற 2014 மார்ச் மாத நிலவரப்படி மத்திய வங்கியின் தங்க இருப்பு 822.10 டன்களாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பிரபல பொருளாதார நிபுணர் சஞ்சீவ் சன்யால் கூறுகையில், யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் ரிசர்வ் வங்கி தனது 100 டன் தங்க கையிருப்புகளை இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு மாற்றியுள்ளது என்றார். அவர் மேலும் கூறுகையில், பெரும்பாலான நாடுகள் தங்கள் தங்கத்தை சேமிக்கவும் பாதுகாக்கவும் சிறப்பு கட்டணங்கள் செலுத்தி இங்கிலாந்து வங்கி மற்றும் பிற வங்கிகளில் இருப்பு வைத்துள்ளன. ஆனால் இந்தியா இப்போது தனது தங்கத்தின் பெரும் பகுதியை இந்தியாவில் புதிதாக அமைத்துள்ள அதன் சொந்த பெட்டகங்களில் வைத்திருக்கும். இனிமேல் நமக்கு நாமே சொந்த இடங்களில் தங்க இருப்பை பராமரிப்போம். இப்போது நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம் என்றும் அவர் கூறினார். ஆனால் 1991ஆம் ஆண்டு நாம் கடுமையான பொருளாதார சிக்கலில் இருந்தபோது தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் பல சிரமங்களை கடக்க வேண்டியது ஆயிற்று என்றார். அது ஒரு மறக்க முடியாத தோல்வியின் தருணம். இப்போது நாம் தங்கத்தை அங்கிருந்து கொண்டு வரும் சூழலுக்கும் அப்போது கொண்டு வந்ததற்கும் இடையே வித்தியாசங்கள் உள்ளன என்றார். 1991ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு வெளியே செலுத்த வேண்டிய பாக்கி தொகைகள் அதிகமாக இருந்தன. கடுமையான நிலுவைத் தொகை நெருக்கடியை அப்போது இந்திய அரசு எதிர்கொண்டது. அப்போது சந்திரசேகர் அரசாங்கம் நிதி திரட்ட தங்கத்தை அடகு வைத்தது. 1991ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் மற்றும் 18ஆம் தேதிக்கு இடையில் இந்திய ரிசர்வ் வங்கி 46.91 டன் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் வங்கியிடம் அடகு வைத்து $400 மில்லியன் தொகையை பெற்றது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின்போது IMF வங்கியிடமிருந்து 200 டன் தங்கத்தை இந்திய ரிசர்வ் வங்கி வாங்கியது. அதன் சொத்துக்களை $6.7 பில்லியன் முதலீட்டில் பன்முகப்படுத்தியது. சமீபத்திய ஆண்டுகளில் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து தங்க கையிருப்பை மேலும் மேலும் வளர்த்து வருகிறது. நமது ரிசர்வ் வங்கி இவ்வாறு தங்கத்தை தொடர்ச்சியாக சேமித்து வைக்க காரணம் தனது வெளிநாட்டு சொத்துக்களை பலவகைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்றும் பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு நாணய அபாயங்களை குறைத்தல் போன்றவையாகும். இந்த நோக்கங்களுக்காக சென்ற 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நமது ரிசர்வ் வங்கி தொடர்ந்து தங்க சந்தையிலிருந்து தங்கம் வாங்கி தனது கையிருப்பை அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாகவே இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு டிசம்பர் 2023 இறுதியில் 7.75% இருந்தது என்றும் பின்னர் கடந்த ஒரே ஒரு ஆண்டில் ஏப்ரல் இறுதியில் சுமார் 8.7% உயர்ந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்திலிருந்து கொண்டுவரப்படும் தங்கம் மற்றும் இனி நாம் சேமிக்கப் போகும் தங்கம் இனி நமது நாட்டின் மும்பையின் மின்ட் ரோடு மற்றும் நாக்பூரில் உள்ள ரிசர்வ் வங்கியின் கட்டிடங்களில் உள்ள பெட்டகங்களில் மட்டுமே இனி சேமிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.